எனக்கு வந்து அவருடைய படங்களே எனக்கு மிக பிடிக்காத ஒரு படம் அந்த 7 நாட்கள். பிடிக்காத படம். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ வரைக்குமா? எப்போவுமே சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். நான் எப்போவுமே அவருடைய கதையை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். சரி, நிறைய பேசுவேன். உங்களுக்கு இவங்க சேரணும்னு ஆசையா? பாக்கியராஜ் சாரும் அம்பிகா மேம் சேரணும்னு ஆசையா? அது நிறைய, அது ஒரு, இப்போ நம்ம அதை பற்றி எனக்கு பிடிக்காத ஒரு, ஏன்னா கடைசி ஒரு மொமெண்ட்டில் அவருடைய புத்திசாலித்தமெல்லாம் டயலாக்ஸில் கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுறாரு. பட் அது ஒரு ப்ராக்டிக்கலாக இல்லாத ஒரு விஷயம். காதலிச்சவனை விட்டுட்டு எதுக்கு போய் ஒரு விருப்பம் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு கேட்டால் இந்த தாலி தான் அதுக்கான விஷயம். அவரே அந்த புதிய வார்ப்புகளை அறுத்தெறிஞ்சிருக்காரு அந்த தாலி, அவர் எழுதின வசனத்திலே. நான் சொல்லுவேன், எனக்கு அதுதான் சார் பிடிக்கும், வெறும் தாலிக்காக. என்ன சொல்லுவார் சார் யூஸ்வலாக இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் முரண்பாடாக சொல்கிறீங்கன்னா அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இல்லை, டெஃபினட்டாக அதனால தான் பார்த்திபனை போய் கேளுங்கன்னு சொல்கிறது. அக்செப்ட் பண்ணுவார் அது? இல்லை, இப்போ உங்ககிட்ட சொன்னாருன்னு சொல்கிறேன். என்ன போய் பார்த்திபனை கேளுங்கன்னா, நேற்று கூட அவங்க பூர்ணிமாவும் சொன்னாங்க, நீங்கள் பார்த்திபனை கேளுங்க, அவன் வந்து நேராகவும் திங்க் பண்ணுவான், கொஞ்சம் குறுக்கவும் திங்க் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி நான் ஓப்பனாக எனக்கு நான் எதுக்காக சொல்லணும், ஒரு கை ஓசை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஒரு கை ஓசையை விட நல்லா ஓடின படம் தான் அந்த 7 நாட்கள். ஆமாம், நல்லா ஓடுனது சந்தோஷம். ஆனால் என்னுடைய கருத்தாக தாலிக்காக தான் ஒருத்தி வாழணும்னு அவசியமே கிடையாது. மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. அதில் இருந்த கவிதை ரொம்ப நேர்த்தியாக அழகாக இருந்தது. இப்போ கடைசி ஒரு 2 நாளாக வந்து ஜென்சி கிட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே சாரோட முக்கியமான வசனங்களாக இருக்கட்டும், அவருடைய அந்த நேம் கார்டை வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு படத்திலும். ஏன்னா எந்த ஒரு ஹீரோவும் அந்த ஒரு பில்டப் ஷாட் கொடுத்து நேம் போடணும்னு ஆசைப்படுவாங்க. இவர் அவரை தாழ்த்திக்கிட்டு அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு சட்டையராக அவரோட நேம் கார்டு போடுவார். எது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் நேம் கார்டுன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு டெக்னிக்கு. அதாவது எங்கே அதிகமாக அந்த படத்தில் கிளாப் பண்ணுவாங்களோ அங்கே தூக்கி அவருடைய காடை போடுறது. அதாவது நம்ம காடை போட்டால் கை தட்டுறதுன்றது, இப்போ உதாரணத்துக்கு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டால் டேஷ் டேஷ் டேஷ்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் அப்போ தானே வளர்றாரு இல்லைங்களா? வளரும்போது எந்த இடத்துல அதிகமான கிளாப் வருதோ அப்போ தூக்கி நடுவில் இந்த ரூல்ஸ் எல்லாம் அவர் பிரேக் பண்ணுவார். அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதாவது இப்படி தான் இது போகணுன்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த மாதிரி எங்கே அதிகமாக விடிமுறை காத்திரல நடுவில் ஒரு இடத்துல படத்தில் தூக்கி போடுவார். ஏன்னா அங்கே தான் ஹையஸ்ட் கிளாப்ஸ் வர இடமா இருக்கும். அந்த மாதிரி அவர் சூஸ் பண்ணி அவர் ரொம்ப பிரில்லியண்ட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி தன்னை குறைச்சிக்கிறதுக்கான ஒரு, எவனுக்கு தன்னை பற்றி மிக அதிகமாக தனக்கு எது தெரியாதுன்னு எவனுக்கு தெரியுமோ அவன் தான் ஜெயிப்பான். அந்த ஒரு ஃபார்முலாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜெயித்தவர் வந்து பாக்யராஜ் சார். அப்புறம் அவரை மாதிரி இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் ஜெயிக்கலாங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான வழியை வகுத்து கொடுத்தவரும் அவர் தான். ரைட். ஓகே சார். ஸோ ஃபைனலாக உங்களுடைய குருநாதரோட கையெழுத்துடைய ஒரு பேட் இருக்குது. பார்த்திபன் சாரோட ஸ்பான்டினிட்டி எங்களுக்கு எல்லாருக்குமே எப்பவுமே பிடிக்கும். இந்த நேரத்தில் அவருக்காக ஒரு 2 வரிகள் நீங்கள் எழுதணும்னு ஆசைப்படுறோம். என்ன தோணுதோ, அவருக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ? அவரை பற்றி எழுதுறதுக்கு பக்கமாக எழுத முடியும், அவ்வளோ இருக்குது. பக்கத்தில் அவர் இல்லாதனால அவருடைய எந்த பக்கத்தை பற்றி நான் இதில் பதிவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி எழுதியிருக்கேன்.